இந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி கண்டிப்பாக பார்வதியை பார்த்து இது மாதிரி கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்க்குறீங்களா? பார்வதி சுகம் தானே, மனசிலாயும் காணா காத்தேனா அப்படின்னு. நான் தப்பாக கூட பேசியிருக்கேன், சாரிங்க, எனக்கு மலையாளமும் இந்தியும் வராது. ஏன் இந்த 2 லாங்குவேஜில் பேசுவார் அப்படின்னா, ஆல்ரெடி பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸில் ஹிந்தி பேசுகிறீங்களான்னு கேட்ட போல. இப்போ நேற்று எபிசோடில் மலையாளத்தில் பேசுகிறாங்க கமருதீன் கிட்ட. வாரம் யார் என்னென்னலாம் பண்ணுறாங்களோ அந்த சைகைகள்லாம் விஜய் சேதுபதி பண்ணிட்டு இருக்காருல்ல. இந்த வாரம் பார்வதி 2 லாங்குவேஜும் கலந்து தமிழ் பிக் பாஸ் பண்ணதை கண்டிப்பாக நோட் பண்ணி கேட்பாருன்னு நான் நினைக்கிறேன். பார்வதி கமருதீன் பண்ண தப்புக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்க. சரி, இவங்க கொஞ்சமாவது உணரணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்க. அந்த வேலையும் சரியாக செய்யாமல், இதெல்லாம் நான் சரியாக செய்ய முடியாது, ஏதோ கொஞ்சம் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன், இன்னும் எல்லா வேலையும் என் தலையில் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையும் சரியாக செய்யாமல் தான் இருக்காங்க. சரி, நீங்கள் வேலை செய்யலாம் கூட பரவாயில்ல, திரும்பி அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டீங்கன்னு பார்த்தா மலையாளத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கமரு இருந்தாலே சரி வேணாம் பார்வதி அப்படின்னு சொன்னால், சரி பேச வேணாம், சைகையிலே பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சைகளை பேசுகிறாங்க. இவங்களெல்லாம் திருத்த முடியுமா பாருங்கள். இதில் நேற்று அரோரா பார்வதி மேலே போட்ட கேஸும் வந்தது. அதில் அரோரா தான் ஜெயிச்சாங்க. முக்கியமாக கமருதீன் அரோராவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசினாரே. இந்த இடத்துலையாவது பார்வதி கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கணும். பார்வதி திரும்ப கமருதீன் கிட்ட வாலண்டியராக இப்படி பேசுறது. இந்த வாரம் கமருதீன் பார்த்திங்கன்னா நாமினேஷனில் இருக்கார். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணால் அவரை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, அடுத்து நம்ம கேமை நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்களா என்னன்னுன்றது ஒன்றும் தெரியல. இது தெரியாத கமருதீன் பார்வதி கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக இந்த வாரம் கமருதீன் வெளியே போனார்னா அதுக்கு முக்கிய காரணம் பார்வதியாக தான் இருப்பாங்க. அப்படி இந்த வாரம் போகலன்னா கூட கண்டிப்பாக நாமினேஷனில் இவங்க 2 பேர் கண்டிப்பாக வரும். அடுத்த வாரம் இவங்களில் யாராவது ஒருத்தர் வெளியே போயிடுவாங்க பாருங்களேன். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ காண்டில் இருக்காங்க.